இப்ப விகடன் தான் எனக்கு ஒரு ஆ. மெயின் ഒരു തമിഴിൽ ഒരു എൻട്രി ம். കൊടുത്തത്. വന്നിருக்கு அது முன்னாடி ഞാൻ பண்ணியிருக்கேன். தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு என்ட்ரி ம். பிரியமானவள் ஆமா. இல்ல? ஞாபகம் கண்டிப்பா இருக்குல்ல? கண்டிப்பா. அது நம்ம விகடன் தான். நான் அதுக்கப்புறம் பிரியமானவள் முடிஞ்சப்ப கூட நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு விகடன் என்னை கூப்பிடணும். விகடன் கம்பெனில தான் பண்ணணும் அடுத்தது. ஆனா அவங்க கூப்பிடல. அதுலதான் ஒரு மெயின் கேரக்டர். அதுல இத பிரியமானவள் மாதிரி பிரியமானவள் 2 வரணும். கண்டிப்பா வரணும். அதுல பண்ணணும். அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. மனசில் மட்டும்தான். யார்கிட்டயும் சொல்லல. இப்ப ஓப்பனா சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து பாருங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆமா, இறக்குறோம். பிரியமானவள் 2 பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலா நான் வந்து கேட்டிருந்தேன், அப்பா செல்லமா அம்மா செல்லமா அப்படின்ட்டு பொண்ணுங்க கிட்ட. அப்ப சொல்லும் போது ஏன்னா யூஸ்வலா டாட்டர்ஸ் வந்து அப்பா கிட்ட நிறைய செல்லமா இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லும் போதே வந்துட்டு அம்மா வந்து எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு இதுலயே இருக்காங்க, ஏக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு. லைக் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு? நானும் இந்த கேரக்டர் படிச்சுட்டு தான் இருக்கேன். படிச்சு மீன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. இந்த மாதிரி ரொம்ப அதுலேக்கு இறங்கல. ജസ്റ്റ് സ്റ്റാർട്ടഡല്ല പൊണ്ണെ കല്യാണം பண்ணி வைக்கணும்ன்றது ஏதொரு தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே. ஆமா. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு பாப்பா தான், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல ஒரு குடும்பத்தில் போகணும், அப்படிதான் ஆசை.